எனக்கு மன்னிப்பு வேணும் ஃபாதர். நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். 6 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் கடைசியா பாவ மன்னிப்பு வாங்கினேன். 6 வாரமா? உனக்கு தெரியும்ல, நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே தான் இருப்பேன். கிண்டல் பண்ணாதீங்க ஃபாதர். பதட்டத்தோட இருக்கிறவங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு நகைச்சுவை ரொம்ப உதவியா இருக்கு. நான் இங்க ஆசுவாசப்படுத்திக்க வரல ஃபாதர். நான் விடை பெறத்தான் வந்திருக்கேன். விடை பெறவா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இப்போ ஒரு மோசமான செயலை செய்ய போறேன். அது ரொம்ப மோசமான செயல். மனுஷங்களுக்கு அவங்க செஞ்ச தவற ஒத்துக்கொள்ள தோணும். அந்த எண்ணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பாவத்தை இறக்கி வைக்கும். அதனாலதான் பகல் நேர காட்சிகளை உருவாக்கினார் ஆண்டவர். என்கிட்ட இந்த மாதிரி கிண்டல் பண்ற வேலை வச்சுக்காத. நானா? மன்னிச்சிருங்க. ஹே டஸ். ஹாய் ஆடம். ஹாய். என்ன ஒரு வேளைக்கு 2 ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெத்தை போட்டிருக்காங்க? என்னாச்சு? உள்ள 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, வெளியில 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. சரி, மானிக்காங்க. இந்த அசைன்மெண்ட்ல நான் குளோரியா கூட சேர்ந்து வேலை செய்வேன். குளோரியாவா? அவ ரொம்ப புத்திசாலி, அதே சமயம் ரொம்ப துருதுருன்னு இருப்பா. ஒருவேளை என்னுடைய அசைன்மெண்ட்டை கண்டுபிடிக்க உதவியா இருப்பாளா? எதையுமே யோசிக்காம அவர் இந்த பூமியில ஒரு ஆத்மாவை கூட நம்ப மாட்டாரு. இது வரைக்கும் நீ எதுவும் செய்யல, இனியும் செய்யணும்னு அவசியம் இல்லை. யாரும் காயப்பட தேவையில்லை. எனக்கு வேற வழி இல்ல. நிச்சயமா உனக்கு ஒரு வழி இருக்கு. எல்லாருக்கும் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. உன்னோட பிரச்சனைக்கு ஒரு புது பதில் கிடைக்க ஜெபிப்போம். நான் அதை பத்தி பேச வரல ஃபாதர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னால வந்து பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ இந்த வேலையை ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கிற ஆடம். அசைன்மெண்ட்ஸோட எப்படி இணையணும்னு உனக்கு நல்லாவே தெரியுமே. நீ இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருந்திருக்கலாம். நில்லு. அது எங்க நடக்க போகுது? தயவு செஞ்சு போகாத. இன்னைக்கு இரவே ஏதோ நடக்க போறதுனால நீ பத்திரமான இடத்துக்கு போயிடு. இன்னைக்கு இரவா? இருக்கவே முடியாது. ஆனா இது நடக்க தான் போகுது. ஓகே. ஃபாதர் மேடன், நீங்க பத்திரமான இடத்துக்கு போறதுக்கு இதுதான் நல்ல நேரம். When you walk heavy burden, heavy load, I will rise and I will walk with you. I'll walk with you till the sun don't even shine. Walk with you every time. I tell you I'll walk with you. Walk with you. Believe me, I'll walk with you. ஒவ்வொரு நாளும் மக்கள் வேலைக்கு போகிறதுக்காக காரையும் பஸ்ஸையும் ட்ரெயின்ஸையும் உபயோகப்படுத்துகிறாங்க. வழக்கம் போல் நேற்று எப்படி இருந்ததோ, அதுக்கு முந்தின நாள் எப்படி இருந்ததோ, அதுக்கு முந்தின நாள் எப்படி இருந்ததோ, ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்று நடந்து அவங்க வாழ்க்கையே மொத்தமாகவே மாறிடுது. நான் சொல்கிறத கவனிக்கிறியா? ஓ ஆமா ஆமா, வாழ்க்கையே மாற்று நிகழ்வு அந்த மாதிரி நடக்கிறத நான் பல முறை பார்த்துருக்கேன் டெஸ். அது என்னது? வழக்கமா அறிவுரை சொல்றதுக்கு அங்க மோனிகா இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஓ, அப்போ மோனிகா இந்த கேஸ்ல உன் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறியா? அது என்னன்னா, மெடோனால தொடர்ந்து 99 மேட்ச் தோத்துட்டு இருக்கோம். அந்த கேர்ள்ஸ் ஃபீல்ட் ஹாக்கி டீமுக்கு கோச்சா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குளோரியா, ஆண்டவர் எப்பவுமே சரியான இடத்துக்கு சரியான ஏஞ்சலை அனுப்புவார். அந்த ஹாக்கி டீமுக்கு எப்படி கோல் போடுறதுன்னு டீச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஏஞ்சல் தேவைப்படாது. ஆனால் இந்த நிலைமையில எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்ச ஏஞ்சல் தேவைப்படாது. அப்படின்னா என்னோட அசைன்மெண்ட் எது? இன்னும் அவர் வரல, வந்துட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் ஒரு ஆனா? அவரோட பிரச்சனை என்ன? அவருக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரியும். உன்னோட வேலை என்னன்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு உதவி செய்யணும். அப்படி சொல்லாத, உன்னால முடியும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீயும் உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை. இப்போ அங்க போய் அந்த லைன்ல நிக்கிறவங்க கிட்ட போய் ஆண்டவரை வார்த்தை பகிர்ந்துக்கிட்டு புரியவே, அதை அழகா சுருக்கமா சொல்லு. போ போ போ. ஓகே போ. ஹலோ, என்னோட பேர் குளோரியா. ஹலோ டியா. கடவுள் என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜ்யத்துல எந்த மிஷின்ல இருந்தோ ஆசீர்வாதம் வராதுன்னு. என்ன?
சுருக்கமா அந்த பாயிண்ட்டை பத்தி பேசு. உன்னால முடியும் முடியும். ம், ம், ம். நீ மைக்கா? யாரு கேக்குறா? நான் ஆடம். ஜேக் அவனுடைய பாட்டியை பத்தி சொன்னானா? ஆமா, துரதிருஷ்டமான நிகழ்வு. அவங்க போக வேண்டிய நேரம் தான். நான் ஜே கிட்ட அடியால் அனுப்பி வைக்க சொன்னா அவன் ஒரு தத்துவ ஞானி அனுப்பி வச்சிருக்கான். கரண்ட் பில்ல நீ கட்ட வேண்டிய பங்கை எப்பதான் கட்ட போற? அது டேபிள்ல தான் இருக்கு. ஹேய், இது உன் நண்பனா? இவன் என்னோட நண்பன் இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய போறோம். மைக்கு என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லா திறமையும் இருக்கு. என் பேர் பீட், மைக் தம்பி. ஆடம். ஹேய், நல்லது, புரிஞ்சுக்கோ. நாங்க தொழில் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் எதுக்கு இதை பத்தி வீணா கவலைப்படணும்? நல்ல பையனா இருக்கான். கொஞ்சம் உதவுறியா? அன்புள்ள ஆண்டவரே, இதை தடுக்க நான் எதையும் செய்யாம எப்படி இருக்க முடியும்? பிதாவே, நான் என்ன செய்யணுங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்க உதவுங்க. இது யாரு? இது என் தங்கச்சி. உனக்கு என்ன பிரச்சனை? நாம இந்த வேலையை முடிச்சிடலாமா? கொண்டு வந்தது காட்டு. பணம் எங்க? நாளைக்கு வாங்கிக்கோ. நாளைக்கா? அப்ப நாளைக்கே பார்த்துக்கலாம், சரியா? ஏய் ஏய், என்ன அவசரம்? எனக்கு ஒரு ஆள் இருக்கான். அவன் எனக்கு நிறைய பணம் தரணும். அவனால வட்டியும் கட்ட முடியும். அதனால அவன் என் கடன் அடைக்க இன்னைக்கு ராத்திரி பணத்தோட ஒரு வண்டியை கட்ட போறான். எல்லாமே பேசியாச்சு. அவன் கடைசி பிக்கப்பை முடிச்சு ஆர்மர் கோர்லேருந்து அந்த வண்டியை கடத்த போறான். உனக்கு கொஞ்சம் சொல்றேன், என்னைக்குமே சொந்த பணத்துல வியாபாரம் பண்ணாரு. சரி, நான் இதை பத்தி செய்தித்தாள்ல தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். இப்ப என்ன? நாம முதலீட காப்பாத்திட்டோம். கொடுங்க. ஹாய், ஹேய், நான் ஆண்ட்ரூ. புதுசாக சேர்ந்துருக்கேன். பீட்டர் ஆலி, மூத்த அதிகாரி. ஆர்மர் கோருக்கு வரவேற்கிறேன். தேங்க்ஸ். சரி, என்னோட வேலை என்ன? என்ன சொல்ற? ஏன்னா நான் உங்க கூட தான் வரேன். இல்ல, நீ வேண்டாம். ஏற்கனவே இங்க ஆளுங்க குறைவா இருக்காங்க. நானே போய்க்கிறேன். இந்த அட்டவணைப்படி என்னோட வரவங்க நீயா? போலாமா? சரி, இப்போ உன்னோட அசைன்மெண்ட் இந்த கதவு வழியா வரப்போகுது. இவரா? இல்ல 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 இல்ல. இவரா என்னுடைய அசைன்மெண்ட்? ஆமா, இவர் பேரு ஃபாதர் மேடன். இன்னைக்கு ராத்திரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு அவரை தயார்படுத்துறது தான் உன்னோட வேலை. ம். இங்கே இரு, நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன். இதுக்கு அர்த்தம் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு தானே? ஓ, அப்படியா?
இங்க பாருங்க. ஓ சரி, ரெண்டாவது ஏஞ்சல் எங்க? அவ அங்கதான் இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க. சாரி. ஓ, இது அவ்வளவு ஊக்கமளிக்கிறதா இல்லையே. அவங்க போயிடுவா. அப்படிதான் நானும் நம்புறேன். பேச்சு என்ன அடிபடுதுன்னா இன்னைக்கு ராத்திரி இது நடக்கும்போது உள்ள போன யாரோ ஒருத்தர் வெளில வரவே மாட்டாருன்னு. கிளியர். இங்க பாருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். பிக்கப் நாள் அன்னைக்கு உங்களை ஏன் தனியா அனுப்பிச்சாங்க? இது எப்பயாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும். யாராவது உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டா வேற வழி இல்லை. இது கொஞ்சம் ஆபத்தானது தான். வாழ்க்கை ஒரு சவால் தான். வா, நம்ம கால அட்டவணைப்படி போவோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், என் பேர் குளோரியா. எப்படி இருக்க குளோரியா? நான் ஃபாதர் மேடன். நம்ம 2 பேரும் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வழக்கமா காலையில தான் பாவ அறிக்கை கேட்பேன். ஓ, அது இல்லை, நான் அதை பற்றி பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. அதனால நான் உங்களுக்கு உதவலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே வேலை தான். நீங்கள் ஜனங்களுக்கு உதவுறீங்க, அதுதான் உங்கள் வேலை. புரியுது. நீ என்ன பண்ற? நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு வகையான ஆலோசகர். நல்லது. அது நிச்சயமா பாராட்டத்தக்க தொழில். நான் நல்லதா இருக்கேன். நான் முழு மரியாதையோட சொல்றேன் ஃபாதர். உங்க முகபாவம் வேற விதமா சொல்லுது. அவ்வளவுதானே? இங்க பாருங்க, நான் வழக்கமா மோனிகான்ற ஒரு கூட்டாளியோட வேலை செய்வேன். அவங்க அற்புதமானவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சிறந்த ஏஞ்சல். அவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சில சமயங்கள்ல ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஆனா அதோட அர்த்தம் வேற ஒன்னா இருக்கும். அவங்க சொல்றத சரின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் தவறு செய்யறது இயல்பு தானே. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு கட்டளைய மீறிட்ட. பிறருடைய யாதையும் உச்சியாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. உனக்கு புரியுதா? நீ கட்டளைய மீறுறது ஒரு நூலை இழுக்கிறது போல. நீ உணர்றதுக்குள்ள எல்லா தையலும் பிரிஞ்சு செதறிடும். நீ உன்னை மட்டும் காயப்படுத்திக்கிறது இல்ல, உன்னை விரும்புற எல்லாரையும் காயப்படுத்துற. 801 சீடர் ஸ்ட்ரீட், ஜாக்சன் வில்லா. செரி ஹேமன், எனக்கு இவரை பாக்குறதுக்கு மழலைப்பள்ளி ஆசிரியர் மாதிரி தெரியல. கடவுளே, 801 சீடார் வில்லா, ஜாக்சன் வில்லா, இலினாய்ஸ். இது புளோரிடால இருக்கிற ஜாக்சன் வில்லா இல்ல. உண்மையா சொன்னா நான் ஏஞ்சல்ஸ பாதுகாக்கிறவ. வா, நம்ம போகலாம். ஹாரி ஹேமன் இந்த நேரத்துல அவர் படுக்கை அறையில நின்னுட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. உனக்கு புரியலையா? அவ புருஷனை விட்டுட்டு வரி வசூல் பண்றவங்க கூட போறதுக்குள்ள நம்ம போயாகணும். நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு. எனக்கு புளோரிடான்னு கேட்டதை நான் நம்புறேன். யாருக்காவது ஒரு ஏஞ்சல் தேவைப்படலாம்ல டெஸ். இதோ இவருக்கு. இவர் முதல்ல இவர் வீட்டுக்கு ஒரு பணிப்பெண் நியமிக்கணும்னு எனக்கு தோணுது. வரியா? அப்படியே நில்லுங்க. நீங்க அசைஞ்சா சுற்றுவேன். அதை அங்கேயே வச்சுட்டு கையை தூக்கு. கீழே வச்சுட்டு கையை தூக்கு. ஆன்சர். என்ன மன்னிச்சிருங்க, இந்த பை ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு வாய் மூடு. தெரியும். அப்படியே நில்லு. நீ என்ன காரியம் பண்ணிட்ட? இதோ எடுத்துக்கோங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலா டாலா மெய்சான். Thank you. அற்புதமா இருக்கு. டபுள் மோக்கா லாட்டேவை விட ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன இது? இது என்னன்னு தெரியுமா? ஐரிஷ் காஃபி. இந்த காஃபி அருமையா இருக்கு. எனக்கு இன்னொன்னு கிடைக்குமா? The pipes are calling from Glen to Glen. And
The summer's gone and all the flowers are dying. உங்களுக்கு தெரியுமா நான் கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானதுன்னு? அதனால சோகமான பாட்டு பாட எனக்கு உரிமை இருக்கு. The rumble of the subway train, the rattle of the taxi, daffodils who entertain at Angelo's and Maxie's when a Broadway baby says goodnight. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ரிவியர், குட் நைட்ன்றது உங்களோட கியூன்னு நான் நம்பினேன். இல்லம்மா, அது உன்னோட கியூன்னு நான் நம்புறேன். குட் நைட், குட் லக், குட் பை. எல்லாமே என்னை மிகவும் வருத்தப்பட வைக்குது. நீ வலிமையா இருந்தா நீ இதுல இருந்து மீண்டு வருவ. அவ்வளவுதான், என்ன மன்னிச்சிருங்க. அப்ப அதை அப்படியே புறக்கணிச்சிடு. என்னால முடியாது. யாராவது இதுக்கு பதில் அளிப்பாங்க. எப்போ? ஏய், ஒரு நிமிஷம் காத்திரு ஏஞ்சல் கேர்ள். வேண்டாம். எப்படி பண்ற? ஐயோ, கொஞ்சம் உணர்வோட பாடுங்க. Glory, Lord, hallelujah. பயப்படாதிருங்கள். யாரோ வேட்டுகிறத வாசி. இப்ப என்ன சொல்றீங்க ஃபாதர்? உங்க மனசுக்குள்ள இருக்கிற தவறுகளை சொல்லி தீக்கணுமா? பாவ மன்னிப்பு அறிக்கையை நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன்னு நம்புறேன். சரி, நிச்சயமா முடிச்சிருப்பீங்க. மோனிகா எப்பவும் சொல்லுவாங்க, மன்னிப்புங்கிறது ஆண்டவரோட கிருபையின் வெளிப்பாடுன்னு. அவங்க நல்லா ஊக்கமளிப்பாங்க. எனக்கும் தெரியுது. சொல்லு சொல்லு. சோ ஃபாதர் மேடம், எது உங்களை ஊக்கமளிக்குது? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இதுக்கு என்கிட்ட பதில் இருக்கான்னு தெரியல. பரவாயில்ல, நிதானமா சொல்லுங்க. நான் எங்கேயும் போக போறதில்ல. அது மைக்கேலா, என் கண்ணாடி எங்க? சரி, எனக்கு என்ன விஷயம்னு ஒரு நல்ல யோசனை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா? நான் உண்மையிலேயே பேச விரும்பாத ஒருத்தர் அங்க நிக்கிறாரு. வா போலாம். ஏதாவது பிரச்சனையா? நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்க அண்ணன் கூட இருக்கிறீங்கல்ல? ஆமா. ஃபேமிலியோட இருக்கிறது நல்லது. எங்களுக்குள்ள பொதுவான விஷயம் எதுவும் இல்லை. இருக்கலாம், ஆனா அந்த வேறுபாடு தான் உங்களை தனித்துவமாக்குது இல்லையா? ஆமா, எங்க அப்பா வெவ்வேறு காய்கள் இருக்க பட்டாணி மாதிரின்னு எங்களை சொல்லுவாரு. மைக் எப்பவும் எதிர்த்து பேசுவான். ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஊரடங்கு உத்தரவு போட்டா சிரிப்பான். சீர்திருத்த பள்ளியில கூட இருந்திருக்கான். அப்பாவால அவனை ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா மைக் உலகத்தை சுத்தி பார்க்க நேவில சேர்ந்துட்டான். அங்க கூட பெரும்பாலும் நேவி ஜெயில தான் இருந்தான். உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் தான் சிக்கல் இருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க என்ன பண்ற? ஃபாதர் மேடம் வெளியில போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இருக்கட்டும், ஒருவேளை அது பரவாயில்ல. எல்லாத்தையும் அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. குளோரியா, இப்ப மோனிகா இங்க இருந்து உனக்கு ஆலோசனை சொன்னா அவ என்ன சொல்லிருப்பா? ஓ, அவங்க ஊக்கப்படுத்திருப்பாங்க, அன்பா ஆதரவு கொடுத்திருப்பாங்க. இத பாரு, நான் ஒன்னும் மோனிகா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, உன்னோட ஒளிவட்டத்தை அங்க எடுத்துட்டு போய் அவர் இந்த கட்டடத்தை விட்டு வெளியே போகாதபடி நிறுத்து. இன்னும் நீ கடுமையா வேலை செய். போ. ஃபாதர், நீங்க போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது நான் ஒரு ஏஞ்சல், பரலோகத்துல இருந்து வந்திருக்கேன். நான் உண்மையிலே உங்ககிட்ட பேசியாகணும். நீ ஒரு ஏஞ்சலா? ஓ, புரியுது. இப்ப நீ யார்கிட்டயாவது பேசணும் இல்லையா? அப்ப நீங்க நல்ல பையன், மைக்கு கெட்ட பையன். அப்படிதான் நினைக்கிறேன். நான் சிறந்த மாணவனா இருந்தேன், ஃபுட்பால் டீம்ல இருந்தேன். என்னை எல்லாரும் தலைவனா தேர்ந்தெடுத்தாங்க. சொல்லப்போனா ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சது. ஆனா வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்?
எனக்கு எங்க அப்பாவை விட்டு போக விருப்பம் இல்லை. அவர் உடம்பு சரியில்லாதவர், மைக்கும் போயிட்டான். பொறுப்பெல்லாம் ஏன் மேல வந்துருச்சு. சுயநலம் இல்லாத செயல்தான். மைக்கும் அதை செய்ய மாட்டான். போன வருஷம் எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் திரும்ப வந்து அவருக்கு விடை கொடுத்துட்டு பாதி சொத்தையும் வீட்டையும் எடுத்துக்கிட்டான். இந்த இடத்துல நிறைய வேடிக்கை பார்க்கறவங்க இருக்காங்க. எனக்கும் கண்கள் இருக்கு. வெளியே போய் ட்ரக் வருதான்னு பாரு. சரி ஆண்ட்ரூ, இப்போ முதல் நாளை எப்படியோ கடந்துட்ட. இன்னும் ஒரு நிறுத்தத்தோட வழித்தர முடிஞ்சிடும். ஆமா, எனக்கு தெரியும். நானும் ஏஞ்சல்ஸை நம்புறேன். ஆனா ஏஞ்சல்ஸ்லாம் வானத்துல தான் இருப்பாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். தெரியுமா? எக்காலம் பாடகர் குழு, இறக்கைகள். நாங்க இந்த மாதிரி விஷயங்களை அரிததான் செய்வோம். அது எல்லாரோட பார்வையும் ஈர்க்கும். தனிப்பட்ட முறையில மக்களுக்கு உதவுறத அது கடினமாக்கும். உங்களுக்கு தெரியுமா, பார்வையே மாறிடும். இங்க பார்வையே மாறிடும். நிச்சயமா. மக்களுக்கு உதவுற முயற்சியில உங்களுக்கும் சிரமம் இருக்குமே. மக்களுக்கு உதவுறது இல்லையா? ஆமா, அது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. நாம ஒரு பிரச்சனையை நெருங்கிட்டு இருக்கோமா ஃபாதர்? அதை அவங்க எளிதாக்க மாட்டாங்க. நிறைய விதி இருக்கு, ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படின்னா அதை பத்தி சொல்லுங்க. ஏஞ்சல்ஸ்க்கு கூட நிறைய விதிமுறைகள் இருக்கு. இதோ பின்பற்ற ஒரு நல்ல விதி குளோரியா. கடவுள் ஏஞ்சல்ஸை பூமிக்கு அனுப்புனது பஸ் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிற யாரையும் அவமானப்படுத்துறதுக்கு இல்ல. அது உனக்கு தெரியுமா? இதோ இன்னொரு விஷயமும் இருக்கு. யாரும் உனக்கு அசைன்மெண்ட் கொடுக்காத வரை நீ எதுவும் செய்யக்கூடாது. அது என்னோட அசைன்மெண்டா? இந்த உலகத்துல நிறைய விதமான அன்பு இருக்கு குளோரியா. ஆனா தனிமை பயங்கரமா வாட்டும். உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் உனக்கு எப்படி சொல்லி கொடுக்க தொடங்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ மனிதர்களை கவனிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதுன்னு. நீங்க இல்லாத நேரத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. மேண்டலின் தூங்காம இருக்க நான் ஒரு கதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா கற்பனை திறன் இல்லாததுனால அதுக்கு பதிலா அவங்கள நான் தூங்க வச்சுட்டேன். அதை நான் சரி செஞ்சுக்க விரும்புறேன். குளோரியா, கற்பனைன்றது ஒரு அற்புதமான விஷயம். ஆனா நம்மளோட வேலையில உண்மைதான் சிறந்தது. நீ வெறும் 6 நாட்கள் தான் ஏஞ்சலா இருந்திருக்க. நீ பொறுமையை கத்துக்கணும். நான் எல்லாத்தையும் கத்துக்க விரும்புறேன். என்னால ஏன் டிரைவ் பண்ண முடியலன்னு எனக்கு புரியல. இந்த நாட்டோட எல்லா சட்டங்களையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அது ஒன்றும் உன்னை சிறந்த டிரைவர் ஆக்காது குளோரியா. நீ ஒரு புத்தம் புதிய ஏஞ்சல். உனக்கு இன்னும் விஷயங்கள் தெரியாது. சரி, என்னால எதுவும் செய்ய முடியலன்னா அப்புறம் நான் எப்படி எல்லாத்தையும் கத்துக்கிறது? நான் செல்போன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட வரலாற்றை கத்துக்கணும். நாங்க வரலாற்று ரீதியான விஷயத்துல உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்க ஆதியாகமம் பத்தியும் யாத்ராகமம்ல இருக்கிற 10 கட்டளைகளை பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தோம். 10? அவ்வளவுதானா? நீ என்ன செஞ்சாலும் நீ ஒரு ஏஞ்சல்ன்றத அவன் கிட்ட சொல்லாத. நான் யாருன்றது தெரியும். இங்க பாரு, இதுல போட்டிருக்க. இங்க இருக்கு. அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. பாத்தியா, நம்ம தான் ஏஞ்சல்ஸ்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே, நான் ஏதோ உனக்கு பயப்படுறேன். என்ன அது? நான் கடவுளை ஏமாத்திடுவேணும்னு பயமா இருக்கு. அதை பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இதை செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வேணும்னு செய்யலனா? என்ன சொன்னீங்க? நான் கண்டிப்பா செய்வேன்னு சொன்னீங்களா? ஆண்டவருக்கு உன்னை நல்லாவே தெரியும் குளோரியா. உன்னை அப்படிதான் அவர் படைச்சாரு. நாம அவர்கிட்ட மனம் திறந்து மன்னிப்பு கேட்டா நிச்சயமா மன்னிப்பாரு. அதே மாதிரி குறிப்பிட்ட அளவு பயம் இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். அதை நம்ம உணரலைன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி அந்த பயத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி உதவி செய்யறது? ஆமா, அது உண்மைதான்ல. சில நேரங்கள்ல மனிதர்களை அவங்க பயத்தை எதிர்கொள்ள நம்ம உதவும் போது நம்மளோட பயத்தையும் எதிர்கொள்ள நமக்கு பயம் இருக்கிறது இல்ல. குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு குளோரியா.
குடும்பங்கிறது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் சண்டை போடக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏஞ்சல்ஸோட வேலை ரொம்ப சிக்கலானது. நீ இப்பதான் கத்துக்கிற. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, மனிதர்கள் பிடிச்ச விஷயத்தை தான் எப்பவும் கேட்பாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க மனசையும் நீ புரிஞ்சுக்கணும். சுய விருப்பங்கிற விஷயத்த நம்ம நீக்கிட்டா இந்த விதிகளே நமக்கு தேவைப்படாது. அது அந்த விஷயங்களை இன்னும் எளிமையாக்கிடும்னு நினைக்கிறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபாதராக பொறுப்பேற்றுக்கும் போது மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக உதவி நாடி வருவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அவங்க பாவ மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வராங்க. பிறகு மன மருத்துவர்கிட்ட போகிறாங்க, ஊட்டச்சத்து நிபுணர் அல்லது தனிப்பட்ட உடற்பயிற்சியாளர்கிட்ட போகிறாங்க. போதகர்களாக இருக்கிற நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம். ஞான ஸ்நானம், திருமணங்கள், அடக்க ஆராதனை இப்படி நிறைய செய்யணும். ஆனால் என்னால் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கல. என்ன விஷயம்? சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ இது அதை பத்தி இல்ல ஃபாதர். அதாவது ஏஞ்சல்ஸும் கூட சில நேரத்துல மக்களை கையாளுறதும் பிரச்சனையா தான் இருக்கும். மேரி கிறிஸ்மஸ். இதான் என் முதல் கிறிஸ்மஸ். உங்களுக்கு தெரியுமா, சராசரி சிம்னியோட அளவு 2 விட்டம் தான். கணக்குப்படி பார்த்தா எப்படி அந்த பெரிய மனுஷன் இவ்வளவு சின்ன இதுல உட்கார முடியும்? அதோட அவர் உடை. இதை பத்தி என்ன சொல்றீங்க? போலாம். மேரி கிறிஸ்மஸ். மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு பேக்கனும் எக் சாண்ட்விச்சும் கிடைக்குமா? கூடவே சாக்லேட் ஷேக். ஓ, நீங்க உறுதியா சொல்றீங்களா? அவர் உறுதியா சொல்றாரா? ஆமா, நான் உறுதியா சொல்றேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு இத பத்தி எதுவும் பெருசா தெரியாது. ஆனா நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கிற அந்த உணவுகள் பொருந்தாததா இருக்கு. இது நீங்க காலையில சாப்பிடுறது வித்தியாசமா இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா சாக்லேட் ஷேக் தான் என்ன, ஐஸ்கிரீம் தானே. காலை உணவுக்கு பொருத்தமானது திடப்படுத்தப்பட்ட பால் உணவு. அதோட கோகோ விதையோட வாசனை இருக்கும். அது அப்படி நினைக்கலனா காஃபி பீனோட உறவு முறைன்னு சொல்லலாம். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, யோசிச்சு பார்த்தா நீங்க சொன்னது எதுவும் பொருந்தாம தான் இருக்கு. நீங்க உண்மையிலேயே அந்த சடங்கை செய்ய விரும்புறீங்களா? ஆமா, அது பாரம்பரிய சடங்கு. ஏன்? அந்த சடங்குகள் உருவான காலத்துல பெண்கள் அடிமையா தான் கருதுனாங்க. அதுக்கு பதில் சொல்றவங்க பெரும்பாலும் அந்த பொண்ணோட சொத்தை அடைய விரும்புவாங்களே தவிர அந்த திருமணத்தை நிறுத்த மாட்டாங்க. இதே காரணத்துக்காக தான் மணமகளை மணமகனோட இடத்து பக்கம் நிறுத்துறாங்க. மணமகன் மணமகளை கடத்திட்டு வந்துருவான். மணப்பெண் சொந்தக்காரங்களை கொல்ல வேண்டியது இருந்ததுன்னா அதான் அவன் கையில கத்தி வச்சிருக்கான். குளோரியா, அந்த மாதிரி இங்க எதுவும் நடக்க போறது இல்ல. எனக்கு தெரியும் திரும்ப நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விரும்புறீங்கன்னு. சில நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க அங்கதான் இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஒருவேளை அங்க போகாம இங்கே இருக்கிறது தான் உங்க விதின்னா என்ன செய்வீங்க? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப யோசிக்காத. ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்லைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க முடியுமா? இங்க பாரு, இதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காத குளோரியா. நான் இப்போதைக்கு தனியா இருக்க தான் விரும்புறேன். உன் கூட படிக்கிற பையன் உன்னை ஃபுட்பால் விளையாட கூப்பிடும் போது அவனை அடிச்சிட்டேன்னு உன் வைஸ் பிரின்சிபல் சொன்னாங்க. அவனுக்கு 2 கண்ணிலையும் காயும். உனக்கு ஃபுட்பால்னா பிடிக்காது போல. நகைச்சுவை பிடிக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஃபாதர். அது உண்மையாவே நடந்துச்சு. உண்மை சொல்லட்டுமா? அதை நீ கேட்டாகணும். நான் ஒரு ஏஞ்சல். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு டான் ஜாக்சன். என்ன விளையாடுறியா? ஆனா என்னால உனக்கு உதவ முடியும்னு நினைக்கிறேன். உண்மையாவே நான் ஒரு ஏஞ்சல். கடவுளே, நான் என் நேரத்தை ரொம்ப வீணாக்கிட்டேன். ஆண்டவரால நீ இழந்த நேரத்தை திரும்ப தர முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் நேரத்தை உருவாக்குனாரு. உன்னை எப்படி உருவாக்குனாரோ உன்னை நேசிக்கிறாரு. உனக்கு தேவைப்படுற நேரத்தை அதை இப்பயும் உனக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. In your presence, Lord, I seek your face. I seek your face. நீ கதவை திறந்த உடனே தீய சக்தி உள்ள நுழைஞ்சு பயத்தையும் பாதுகாப்பு தன்மையையும் அதுக்கு சாதகமா எடுத்துக்கும். அந்த கதவை நீங்க 2 பேருமே திறந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இல்லாம இருந்தீங்க. நீங்க ஆண்டவர் முன்னிலையில எடுத்த பொருத்தனையை மதிக்கவே இல்லை. நீங்க அனுபவமற்ற இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் வந்துருச்சு. அந்த அனுபவம் ஞானம் வந்திருக்கு. ஆண்டவர் இங்கதான் இருக்காரு. நம்மள நேசிக்கிறாரு.
எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் நம்மள மன்னிக்கிறாரு. அப்புறம் எல்லாருக்கும் அவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஆண்டவருடைய அன்பால நம்ம எல்லாரும் பிரகாசிக்கும் போது அருமையா இருக்கும்ல. அத மக்கள் பார்த்து அதை உணர்ந்தாங்கன்னா அது அவங்களுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கும். என்ன அருமையான கனவு. இல்ல இல்ல இல்ல, இது கனவு இல்ல, அது உண்மையா அப்படிதான் நடக்குது. சொல்லு, நாம என்ன செய்ய போறோம்னு உறுதியா இருக்கியா? நீ திட்டம் போட்ட மாதிரி எதையும் ஏன் செய்ய மாட்டேங்கிற நண்பா? காலம் கடந்து போயிருச்சு. இனி நம்ம என்ன நினைச்சாலும் இதுல இருந்து விலக முடியாது. நான் உன் கூட தான் இருப்பேன். இதோ இந்த சின்ன பச்சை தாளுக்காக மனிதர்கள் என்னெல்லாம் பண்றாங்கல்ல. ஆமா, பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, திருடுவாங்க, கொலை, துப்பாக்கியை தூக்குவாங்க. நான் 2 பிளாக் தள்ளி செயின்ட் தியோடோர்ஸ்ல தான் இருக்கேன். நேரம் கிடைச்சா வந்துட்டு போங்க. இருங்க 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 ஃபாதர், நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்த ஏஞ்சல். நீங்க அந்த வேலைக்கு சரியானவர் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தோணுது. அதனாலதான் நான் இப்போ உங்களை தனியா விட்டு போக முடியல. உங்களாலயும் முடியாது. நீங்க இங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அது ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். இங்க பிரச்சனை முடியற வரைக்கும் நீங்க இங்க இருக்கணும். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் குளோரியா. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் ஃபாதர். நில்லு நில்லு. ஃபாதர் மேடன், பீட், நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரோட சித்தத்துக்கு நான் கட்டுப்படுறேன். இதை நீ செய்ய நான் அனுமதிக்க முடியாது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல. உனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு உன் வண்டியில ரொம்ப அதிகமான பணம் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால வெக்கேஷன் லாக பார்த்துட்டு கம்பெனியில குறைவான ஆள் இருக்கும்போது நீ தனியா வர முயற்சி பண்ணியிருக்க. ஆனா இடையில ஏதோ மாறிடுச்சு. சரி, இந்த பணத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? என்னை அடிச்சுட்டு அப்புறம் கட்டி போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் நிரந்தரமா காணாம போயிடுவேன். 2 பேரும் உங்க வாயை மூடுங்க. ஆண்ட்ரூ, அவர் பக்கத்துல போய் நிலுப்போ. போலீஸ், உங்க துப்பாக்கியை கீழே போடுங்க. மைக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பீட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ டெஸ், இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம ஜெபிப்போம் பேபி. ரொம்ப கடுமையான ஜெபம் பண்ணணும் பேபி. டெஸ் அவங்க சகோதரர்கள். கேனும் ஏபிளும் கூட தான் சகோதரர்கள். பீட், இது முட்டாள்தனம். எப்பொழுது உனக்கு இது அக்கறை? பீட், படிப்புல முதலிடம் வந்த, ஃபுட்பால் ஆடின, அப்பாவுக்கு உதவி பண்றதுக்காக காலேஜையே விட்டு கொடுத்த அந்த நல்ல பையன் எங்க போனான்? நல்லவன் சூதானா, நல்லவன் பெருசா இழந்துட்டான். நான் 1 லட்சம் வரைக்கும் இழந்திருக்கேன். எனக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க ஃபாதர். நீ அறிக்கை செய்ததை நான் யாருக்கிட்டையும் சொல்லல. நான் இங்க தான் எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அது ஒரு அற்புதம். சரிதான். அவங்க இங்க என்ன பண்றாங்க? எனக்கு தெரியல. பீட் சொல்றது கேளு. எங்களுக்கு தகவல் கிடைச்சது. சரியா? முதல்ல கண்ணை கீழே போடு. இத பத்தி நம்ம 2 பேரும் நிதானமா பேசலாம். பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உன்னோட கண்ணை தரையில வை. இப்பவே. என்னால அதை செய்ய முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். பீட், கண்ணை என்கிட்ட கொடு. ஃபாதர், போகாதீங்க. பீட், நான் சொல்றது கேளு. இது இன்னும் மோசமாறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நிறுத்திட்டு. அது இன்னும் மோசமாக்கிடும் பீட். எல்லாரும் பின்னாடி போங்க. ஃபாதரும் நானும் இங்க இருந்து நடந்து வெளில போக போறோம். யாராவது பின்னாடி வந்தீங்கன்னா ஃபாதர் மேடனை இழக்க வேண்டியது இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது. என்னால முடியல. எழுந்திருச்சு நில்லுங்க. என்னால முடியல. என்னால முடியல. எனக்கு முடியல. ஃபாதர், பீட், இப்ப நீ கண்ணை கீழே வச்சே ஆகணும். அது உன் இதயம் இல்ல தாமஸ். ஏன் இதயம்? உங்க இதயமா? நிச்சயமா தெரியுமா? இதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல. இத உன்னால செய்ய முடியாத. எங்களால நிச்சயம் முடியும். ஏஞ்சல், நான் செத்துக்கிட்டு இருக்கேனா?
ஏஞ்சல்ஸ். இவங்க டெஸ். அவங்க ஆண்ட்ரூ, அப்புறம் அது ஆடம். நான் சொல்றத கேளு. அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. நான் ஆம்புலன்ஸை கூப்பிடுறேன். இல்ல, நான் முதல்ல வெளியே போய் ஆகணும். அப்படி செய்ய என்னால அனுமதிக்க முடியாது. ஏஞ்சல்ஸ் உன்னால முடியும். பூமிக்கு வந்தது எப்படி இருக்கு? ரெபி லெஃப்கோவிட்ஸ் எனக்கு $5 தர வேண்டியிருக்கு. ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெத். ஆண்டவரே, எனக்காக அவங்க இங்க இருக்கட்டும். 2 கன், 2 கோபமான மனிதர்கள். இதனால எந்த விளைவுகளும் வரலாம். மைக் அதை என்கிட்ட கொடுத்துரு. அது கொடுக்க கஷ்டமா தான் நான் சொல்றது கேளு. அவர் இறந்துகிட்டு இருக்காரு. என்னால இங்க உட்கார்ந்து அவர் இறந்து போறத பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன போக விடு. நான் போனதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. பீட், என்னால முடியாது. உன்னால முடியும். விதிகளை நிறைய முறை மீறி இருக்க. எனக்காக முடியாதா? நீங்க ஏஞ்சல்ஸ் தானே, இதை நிறுத்த முடியாதா? இல்ல. நீங்க சொன்ன அந்த சுய சித்தம் இதுதானா? வீட்டுக்கும் மைக்குக்கும் நாங்க என்ன சொல்லணும்னு கூட எங்களுக்கு தெரியல. சாதாரணமா நம்ம அசைன்மெண்ட்ஸுக்கு அதிக நேரங்கள் கிடைக்கும். அவங்க யாருன்னு புரிஞ்சுக்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்க, அதை தெரிஞ்சுக்கவும். அவங்கள பத்தி தெரிஞ்ச எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியும். எங்க கிட்ட சொல்லாதீங்க ஃபாதர், அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். நான் உன்னை சுடணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் சுட்டுருவேன். பசங்களா, நான் சொல்றத கேளுங்க. கேளுங்க. உங்க 2 பேருக்கும் ஞான ஸ்நானம் நான் தான் கொடுத்த ஞாபகம் இருக்கா? நீங்க வளர்றத நான் பார்த்தவன். உங்க அப்பாவும் எனக்கு தெரியும். அவர் என்னுடைய நண்பர் தான். அவரோட அடக்க ஆராதனைய நான் தான் செஞ்சேன். எனக்கு தெரியும் அவர் சந்தோஷமா மரிச்சாருன்னு. ஏன்னா கடைசியா நீங்க 2 பேரும் அவர் கூட இருந்தீங்க. ஆமா, மைக் அவர் கூடவே இருந்ததால சந்தோஷப்பட்டாரு. என்ன, என்னால முடியும் போது நான் வந்தேன். இல்ல, நீ உன் மனசுக்கு தோணும் போது வந்த. உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வந்த. அது எல்லாமே போய். அதுதான் உண்மை. அவர் நடக்க முடியாம இருக்கப்ப, உடைய கூட அணிய முடியாம இருக்கப்ப, அவரால் சாப்பிட முடியாதப்ப, அவரால் குளிக்க முடியாதப்ப நீ எங்க போயிருந்த? நீ உலக சுத்திட்டு இருந்த நேரத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? நான் அவருக்கு சாப்பாடு ஊட்டி தலை சீவி அவர் பெட்ல படுக்க வச்சேன். ஒவ்வொரு ராத்திரி அவர் தூங்க வைக்கிறது முடியாது. அவர் என்கிட்ட என்ன சொல்லுவான்னு தெரியுமா உனக்கு? மைக் கால் பண்ணானா? அவர் சாகுற அந்த வருஷத்துல நீ மருத்துவமனைக்குள்ள வரும்போது அப்பதான் அவர் சிரிக்கிறத நான் பார்த்தேன். அப்படியா? அவர் என்ன பார்த்து சந்தோஷப்பட்டாரா? நல்லது. அவர் உன்னதான் நம்பினாரு. அவருக்கு உன்னதான் பிடிக்கும். நீதான் அவருக்கு செல்ல புள்ள. நான் ஒரு முட்டாள். நான் என் கடமையை செஞ்சேன். உனக்கு என்ன விருப்பமோ அதான் நீ செஞ்ச. அதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த வீட்டுல பாதி பங்கு உனக்கு அதை கொடுக்க முடியாது. நீ அதுக்கு தகுதியானவ இல்ல. எனக்கு அந்த மொத்த வீடு வேணும். பீட், எனக்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு. இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்பயும் நல்ல விஷயங்களை மட்டும்தானே செய்வ. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? எங்களுக்கு உண்டானதை நாங்க அடிமோ நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ஃபாதர். இதுதான் இந்த உலகத்தின் நீதி. அது இப்ப எங்க இருக்கு? அதோட பலன் என்ன? நாள் முழுக்க நான் மத்தவங்க பணத்தையே பார்த்துட்டு இருக்கணுமா? இனிமே அது அவங்க பணமா இருக்காது. அதை நான் எடுத்துக்கிட்டு இந்த கதவு வழியா நடந்து போக போறேன். நீ முயற்சி தான் பண்ணி பாரு. பீட், எனக்கு உன்னை கொல்ல இஷ்டம் இல்ல. அப்படின்னா என்ன போக விடு. நான் இங்க இருந்தா கண்டிப்பா நான் செத்துருவேன். பீட், அவங்ககிட்ட என்ன சொல்லு. இல்ல, இப்ப அது முக்கியம் கிடையாது. என்னன்னு சொல்லு. நான் அறிக்கை கேட்க கட்டுப்பட்டதுனால என்னால அதை சொல்ல முடியாது. அதனால பீட் சொல்லு, எதுக்காக அந்த வீடு உனக்கு வேணும்னு சொல்லு. எனக்கு அந்த பணம் வேணும். நான் சில தப்பான ஆளுங்க கூட பழகிட்டேன். சூதாட்டத்தால எனக்கு சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல பாதி பங்குன்றதால விற்க முடியல. என்னோட கடன் வட்டிக்கு மேல வட்டி போய் மேல ஏறிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் எனக்கு நேரம் இருக்கு கடனை கட்டுறதுக்கு. இல்லைன்னா செத்துருவேன். அதனாலதான் அந்த பணத்தை எடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். எங்கேயாவது போய் புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு. இதையே என்கிட்ட சொல்லல. ஆண்டவன் அருளால நான் போலீஸ்காரனா இருக்கேன். நான் ஒன்னால அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லுவேன் நீ நினைக்கிறியா? அதையே அப்பா கிட்ட சொல்லல. நான் சொன்னேன். அப்படி இருந்து அவர் பாதி பங்க உனக்கு கொடுத்தாரு. அதுக்காக நான் என்னைக்கு அவர் மன்னிக்க மாட்டேன். உங்க அப்பா என்ன செய்ய முயற்சித்தாருன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு வீடை காட்டிலுமே அதிகமான பணம் தான் தேவைப்பட்டுச்சு. உங்க 2 பேருக்குமே தேவைப்பட்டுச்சு. அததான் உங்க அப்பா உங்களுக்காக விட்டு வச்சாரு. அதனாலதான் வீடை 2ஆ பிரிச்சு கொடுத்தாரு. ஃபாதர், நான் டிடெக்டிவ் ராலி பேசுறேன். கொலை மற்றும் கொலை பிரிவுக்கு 5000 பிராண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஃபாதர், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க ஃபாதர். என்னையும் மன்னிச்சுட்டு பீட். உன் வேதனையை புரிஞ்சுக்காததுக்காகவும் உனக்கு உதவாததுக்காகவும் நாம எல்லாரும் தவறுகள் செய்வோம்.
ஆனா நாம தோத்து போக மாட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா நாம இன்னும் அதுக்காக வேலை செய்யணும். ஒரு ஏஞ்சல் இன்னைக்கு மத்தியானம் அதை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தினா. ஆண்டவர் எப்போதுமே உங்க கூட இருப்பாரு. அதை மட்டும் மறக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய். நீ அமைதியாயிரு. என்ன மன்னிச்சிரு. என்னையும் தான். உனக்கு வக்கீல் கேட்க உரிமை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வக்கீலா உனக்கு சொல்றேன். கவலைப்படாத, நீ கடன்பட்ட அந்த $1,00,000 ஒன்ன நாங்க பாத்துக்கிறோம். சரியா? சரி வா. நீங்க 2 பேருமா என்ன கூட்டிட்டு போறீங்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபாதர், நீங்க ரெடியா? ஆமா. நல்ல விஷயம் பண்ண லிட்டில் ஏஞ்சல். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இதை இருக்கு. செய்வேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க சொன்னது சரிதான். மோனிகா அவங்க பாதையில நடக்கிறாங்க, நான் என்னோட பாதையில. நம்ம எல்லாரும் ஆண்டவரோட பாதையில. சரியா சொன்னேன். கொஞ்சம் பொறு, மோனிகாக்கு இதை பத்தி தெரியும் போது என்ன நடக்குதுன்னு பாரு.